ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசித் vlog. எனக்கு எங்கே அப்படியே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜித்தாவில் இருக்கிற பலதுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். நம்ம பாய் வந்து இந்தியா போகிறாரு. ஸோ அவருக்காக திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ சரியான ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் சரியாக ஈவினிங் சாயங்காலம் 5:30 ஆயிடுச்சு. கிளைமேட்டும் நல்ல சூப்பரான கிளைமேட்டு. வெயில் அதிகமாக இல்லை, ஒரு சூடு அந்த மாதிரிலாம் இல்லை. 3 பேரும் அப்படியே கிளம்பியாச்சு. பாய் வந்து எங்களெல்லாம் விட்டு போகிறதுனால வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி ரோட்டில் நின்று கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்காப்புல. ஆமாம், சையத் பாய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இப்போ தான் சரி போய் அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டாக்ஸியும் வந்துருச்சு. வாங்க அவர்கிட்ட ரேட் என்னென்னு கேட்போம். बलद जाना है भाई। बलद किधर? वो ट्रेन बिल्डिंग के पास जाना है। बोलो कितना? 25 है। क्या 25 है? 15 ले लो। 15 रियाल में 20 रियाल दे देना। हम लोग अलग तो जाएगा नहीं? 20 रियाल पे जाएगा। 25 சொல்லி 20 கேட்குறாப்புல. நாங்கள் 15 ரியாலுக்கு கேட்டோம், ஒத்து வரல. அவர் டைவர்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒருத்தர் வராரு, கேட்போம் அவர்கிட்ட. எல்லாம் வந்து ஏ சாதா हमसे हम 10 रियाल। ओए لما في مال بلد هنا இல்லை 30 ரூபா கேட்குறான். 20 ரூபாய்க்கு அவன்கிட்டே போயிருக்கலாம். தம்பி தப்பு பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்தவராச்சும் 20 ரூபா கேட்டார். இவர் வந்து 50 ரியால் கேட்குறாரு. தம்பி உடனே 15 ரியால் கேட்டார். இல்லைன்னு சொல்லி வண்டி எடுத்து ஓடிட்டான் அந்த ஆள். அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து 20 ரியால் தான் கேட்டார். சரிவா 20 ரியால் ஓகே தான், கரெக்டான ரேட்டுன்னு சொல்லிட்டு தலைவர் கூடயே கட்டியாச்சு வண்டியில். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வண்டியில் ஏறின உடனே முதல் கட்டமாக நம்ம அணிய வேண்டியது சீட் பெல்ட்டு. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் டிரைவரும் என்னையும் கொஞ்சம் காட்டுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வீடியோவில் காட்டியாச்சு. இப்போ பல்லது நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த பழைய கட்டிடம், இதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. பல்லதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக பல்லதை நெருங்கியாச்சு. எங்கள் ஏரியா, நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் பல்லதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரும். வந்து ஒரு வழியாக பல்லதை ரீச் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். ஒரு வழியாக பலதில் வந்து இறங்கியாச்சு. இந்த டிரைவரும் ஒரு நல்ல டிரைவர் தான், நல்லா சிரித்த முகத்தோடு இருந்தார். அவருக்கு ஒரு பாயாக சொல்லிவிட்டு வாங்க நம்ம பலது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் ஆக்சுவலி நம்ம பலதில் வந்து இப்போ தான் இறங்குறோம். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கட்டிடங்கள்லாம் அப்படியே வேறு லெவலில் வானுயர்ந்த கட்டிடமாக இருக்கும். இதை தாண்டி அப்படியே ஃப்ரண்ட்டில் போகும்போது இதுதான் வந்து இங்கே இப்போ போகிற லோக்கல் பஸ்ஸு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லாயிருக்கும். பலது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் புதுப்பொலியுடன் காணப்படுகிறது. இந்த ரைட் சைடில் பாருங்கள், மஸ்ஜித் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் மஸ்ஜித் இது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்காக இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஒட்டக்க பில்டிங்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் அங்கே இன்னைக்கு ஒருத்தன் தான் இருக்கான். அவனும் ஹெல்ப் பண்ணி ஒன்றுமே தெரியாது. போய் துண்டு எடுத்துட்டு வரான்னா அவன் போய் உட்காம கறி துண்டு எடுத்து வந்துடும். அந்த மாதிரி ஆளு புரியுது உங்களுக்கு? போய் டக்குன்னு கறி எடுத்து வந்தோம், கறி துண்டு எடுத்து வந்துடுவான். அந்த மாதிரி ஆளு. ட்ரெயின் பில்டிங், இது ஃபுல்லாக ட்ரெயின் பில்டிங் இருந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாக ட்ரெயின் பில்டிங் இல்லாமல் ஆகிட்டாங்க பாரு. இல்லை உட்கார இடமாயிட்டாங்க. இடப்பா நம்ம அந்த இதுக்குள்ளே போவான். இந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் வந்து எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற இடம். இங்கே தான் நிறையா சேர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்க, அது கீழே. அங்கே தான் வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. இப்பயும் நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா தெரியும், ஃபேமிலியாக உட்காந்துருப்பாங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இது ஒரு நல்ல ஸ்பாட். இது நம்மளுக்கும் இந்த ஸ்பாட்டில் நிறையா மெமரிஸ்லாம் இருக்குது. பாருங்கள், நிறைய ஹாஜிங்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. இப்போ நம்ம இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், இந்த இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இன்னும் ஒரு கஷ்டமான செய்தினா, இப்போ இந்த ஏரியாவே இப்போ காலி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் உள்ள நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் 24 ஹவர்ஸ் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து இந்த ஏரியா, டோட்டல் ஏரியாவே வந்து இவங்க காலி பண்ணி கொடுக்கணும். இப்போ எல்லா கடையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஜாமானும் அள்ளி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா கடையுமே காலியாக இருக்கும். நான் ஒரு கடைக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்காரங்களோட கடை. அந்த கடைக்குள்ளே போகலாம். இருக்கா அப்படி கடைலாம் என்ன மாத்திரங்களா இடத்த? அப்படியா? எந்த இடத்துல? இங்க பலதல் தான் பாத்துட்டு. சரி சரி. ஒரு இடிக்க போறாங்களா? இடிக்க போறாங்க. சரி பை. பெருசு வேணுங்களா பை? என்ன எந்த இடத்துல பை?
நானும் சரி 30-35 கிலோமீட்டர் கடந்து வந்து சரி இந்த கடையில் தான் நம்ம ரெகுலராக வாங்குறது. இந்த கடை பேர் வந்து பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கடையோட நேமு. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்த காலி பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இது பக்கத்தில் இருந்த அந்த சிங்கப்பூர் டெக்ஸ்டைல்ஸு இந்த ஃபியூச்சர் இந்த பேக்கில் அந்த வீடியோவும் அந்த கடைக்கும் போயிருக்கோம். நம்ம போய் வீடியோ எடுத்திருக்கோம். எல்லா கடையுமே நம்ம இங்கேருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் தைலம் வாங்கினா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் கொஞ்சம் ஒரிஜினலாகவும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க கடை தான். இங்கே வந்து நம்ம இந்த சிங்கப்பூர் ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஆக்ஸ் பிராண்டு, டைகர் பாமு, அதே மாதிரி மார்டின் ஷர்ட்டு, இது மாதிரி பர்ஃப்யூம், அத்தர் இது எல்லாமே வந்து இந்த கடையில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடையே சுத்தமாக வெறிச்சு ஓடி இருக்குது. இந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு சங்கட்டமாக இருக்குது. சரி, ஓகே, அவங்களுக்கு இதோட வேறு ஏதாவது ஒரு சிறப்பான இடம் அமையணும்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க. ஸோ நம்ம வந்து பாய்க்கு அத்தருக்கு எல்லாம் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடையில். சரி, இருக்கிறது நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பாய்க்கு திங்ஸு, தைலம், அதே மாதிரி ராயல் மேரேஜ் பர்ஃப்யூமு, பாய்க்கு ஒரு சட்டை, இந்த மாதிரி எல்லாமே இங்கே இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம தமிழ் மக்களும் நிறைய பேர் வந்து கடையை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஷர்ட் ஃபுல்லாக வந்து 10 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. இப்போ உள்ள ஆஃபர் கொடுக்குறாங்க போல் 10 ரியாலுக்கு ஸ்டாக் கிளியர் மாதிரி. இதுதான் நான் சொன்ன அந்த சிங்கப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து close பண்ணிட்டாங்க. கடையே காலியாக இருக்குது.